கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 20 வசனம் 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை முழு மனதோடு விசுவாசித்து அவரை நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு அவர் தரிசனமாகி பின் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் தரிசனமான போது அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். ஆனால் சிலர் அவரை விசுவாசியாமல் போனார்கள். யோவான் 20:27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய இந்திய தேசத்திற்கு அப்போஸ்தலராக வந்த தோமா கர்த்தர் உயிரோடு எழுந்து தரிசனமான போது அவரை விசுவாசிக்கவில்லை. அப்பொழுது கர்த்தர் அவரை அழைத்து, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், ஆணியினால் அறையப்பட்ட என்னுடைய கைகளை பார் என்று நீட்டுகிறார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்தமும் நீரும் புறப்பட்டு ஓடிய இந்த விலாவிலே உன் கையை போடு என்று சொல்லுகிறார். பின்பு அவரிடத்திலே அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாக இரு என்று சொன்னபோது அவர் கண்கள் தெளிந்தவராய் கர்த்தருக்காக வைராக்கியமாக பிரசங்கித்தார். நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து அநேக பாடுகளின் மத்தியிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஊர் ஊராக சென்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக இருளில் வாழ்ந்த நாம் வெளிச்சத்தை கண்டடைந்துள்ளோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்துள்ளோம். அவருடைய அன்பை உணர்ந்து நாம் சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் கர்த்தரை விசுவாசித்தது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை மாறியது. அவர் நம்முடைய தேசத்திற்கு வந்து அநேக பாடுகளை பட்டு இரத்த சாட்சியாக நம் தேசத்தில் மரித்து கோதுமை மணியாக அவர் விதைக்கப்பட்டது நிமித்தமாக நாம் சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றோம். அநேக அடிமைத்தனங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனையே தந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழு உள்ளத்தோடு விசுவாசிக்கின்றோமா? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் இன்னும் அவ்விசுவாசிகளாய் அவருடைய கிரியைகளை நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தரோடு ஒப்புரவாகுவோம். நம் முழு இருதயத்தோடும் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி சமாதானம் இல்லாமல் போராட்டத்தில் வாழ்கிற அநேகருக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே முழு மனதோடு உம்மை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.